பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஆண்டவரோடு நடக்கும்போது அவருடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நம்ம கேட்கணும். அவர் நம்மோடு பேசுகிறார்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கொண்டு பேசுகிறார். ஏன் தெரியுமா? பாருங்களேன், ஒரு சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 133 வசனத்தில், உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். ஒரு அருமையான ஜெபம். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அதுதான் நம்முடைய காலடி, அதில் தான் நிலைநிறுத்தி கொள்ளணும். வசனம் என்ன சொல்லுது? நம்ம இந்த உலகத்தின் மக்களைப் போல வாழக்கூடாது, வாழ முடியாது. உலக மக்களுடைய பார்வையில் சில காரியம் அவங்களுக்கு சரியாய் தெரியும். ஆனால் வேத வசனத்தில் கர்த்தருடைய பார்வையில் அது தப்பாக இருக்கும். அதனால நாம் எப்படி வாழணும், நம்முடைய அடிகளை எங்கே நிலைநிறுத்தணும், எந்த பாதையில் நடக்கணும் என்பதற்கு வேத வசனம் ஆண்டவர் நம் கையில் எழுதி கொடுத்து, இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவனுடைய ஒழுங்கு, இதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த வசனத்தில் நம்முடைய காலடிகளை நிலைநிறுத்தணும். நான் வசனத்தின்படி நடக்கிறேன். ரொம்ப கவனம். ஏன்னு சொன்னால், கடைசி காலத்தில் அவருடைய வசனமே நம்ம நியாயம் தீர்க்குமா? ஆண்டவர் எப்படி தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார்? இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோமா? இந்த வசனம் தான் நமக்கு முன்னால் நிற்கும். அதனால வேத வசனத்திற்கு அதிகமாக செவி கொடுத்து, தேவன் ஒவ்வொரு வசனத்துக்கு கொண்ட ஒரு ஆலோசனை சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படி அர்ப்பணித்துக் கொள்ளணும். வேத வசனத்தில் நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்தி கொள்ளணும். அப்போ எந்த அநியாயமும் நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். சரியா? அப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அருமையாக எழுதி தந்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம். அந்த வேத வசனத்தில் எங்களுடைய அடிகளை நிலைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தின்படி வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அந்த வசனத்தின்படியே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து அவளுக்கு கிருபை கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.